கடந்த வாரம் டன்னுக்கு 1000 ரூபாய் உயர்த்தப்பட்ட எம்சாண்ட், ஜல்லி ஆகியவற்றின் விலை மீண்டும் பழைய விலைக்கு குறைக்கிறது. அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நடந்த கூட்டத்தில் கிரஷர் மற்றும் லாரி உரிமையாளர்கள் அரசின் உத்தரவை ஏற்றனர். கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் சர்வதேச ஹாக்கி மைதானத்திற்கு அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்க காரில் சென்ற அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சாலையின் இருபுறமும் திரண்டு உற்சாகமாக வரவேற்ற தொண்டர்கள். கோவையில் தாவேக பூத் கமிட்டியின் 2வது நாள் கருத்தரங்கில் பங்கேற்க தனியார் விடுதியிலிருந்து வேனில் புறப்பட்டு சென்ற விஜய் உற்சாகத்துடன் பின்தொடர்ந்த தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள். விஜய்க்கு கூடும் கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறாது. தேர்தலின் போது வடிவேலுவுக்கு கூடிய கூட்டத்தை ஒப்பிட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சனம். விஜய் ஒரு மிகச்சிறந்த நடிகர், நல்ல ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு நடிகர். ஆகினால் அவரை பார்ப்பதற்கு எல்லோரும் வருவார்கள். சிவகாசிக்கு வருவார்கள் சொன்னால் நாங்கள் கூட ஒரு ஓரமாக இருந்து பார்க்கத்தான் விரும்புவோம். எப்படி பேசுகிறார், என்ன பேசுகிறார், அவருடைய ஆட்சியில் எப்படி வைக்கிறது என்று பார்ப்போம். கூட்டமெல்லாம் ஓட்டாவாது. விஜயின் பேச்சு திமுகவின் வெற்றியை பாதிக்காது. நாச்சியார் கோவிலில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசெழியன் பேட்டி. 2வது இடம் யாருக்கு என்கிற போட்டியில் அவர்கள் பேசுகிற பேச்சு தானே தவிர திமுகவின் வெற்றியை விஜயினுடைய பேச்சு பாதிக்காது. பாதிக்கிற சூழல் தமிழகத்தில் இல்லை. விஜய்க்கான கூட்டணி கதவை மூடிவிட்டதாக விசிக தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு. பாஜக பாமக இருக்கும் கூட்டணியில் நிச்சயம் விசிக இடம்பெறாது என்றும் திட்டவட்டம். எங்களுக்கு விஜயோட போறது கூட கதவு திறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த கதவையும் நான் மூடினேன். அதுதான் திருமாவளவன். தமிழ்நாடு அருகே ஆழ்கடல் பகுதியில் எண்ணெய் எரிவாயு எடுக்க ONGCக்கு அனுமதி வழங்கிய மத்திய அரசு. கன்னியாகுமரி அருகே தென்முனையிலும் சென்னைக்கு அருகிலும் என மொத்தம் 4 இடங்களில் எண்ணெய் எடுக்க அனுமதி. பெஹல்காம் தாக்குதலில் இந்தியர்களின் ரத்தம் கொதிப்பதாக மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேச்சு. பயங்கரவாதிகள் எங்கிருந்தாலும் கண்டுபிடித்து மிக கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்றும் சூளுரை. தமிழ்நாட்டில் தங்கியுள்ள 250 பாகிஸ்தானியர்கள் நாளை மறுதினத்திற்குள் வெளியேற சம்மன். சென்னையில் மட்டும் 15 பேர் தங்கியிருப்பதாக தகவல். கேரளாவின் கொச்சியில் மலையாள திரைப்பட இயக்குநர்கள் கலில் ரஹ்மான், அஷ்ரப் ஹம்சா கைது. உயரக கஞ்சாவை வைத்திருந்த புகாரில் நள்ளிரவில் காவல்துறையினர் நடவடிக்கை. புதுச்சேரியில் பாஜக மாநில இளைஞரணி துணைத் தலைவர் கொலை வழக்கில் அமைச்சர் சாய் சரவணனுக்கு தொடர்பு இருக்கலாம். கொல்லப்பட்ட உமாசங்கரின் தந்தை குற்றச்சாட்டு. ஆட்சேபமற்ற பகுதிகளில் வசிக்கும் 86,000 பேருக்கு பட்டா வழங்க அரசாணை வெளியீடு. தகுதியானவர்களுக்கான வருமான உச்சவரம்பு 3 லட்சத்திலிருந்து 6 லட்சமாக உயர்வு. IPL-இல் சென்னை பஞ்சாப் அணிகள் மோதும் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை மந்தம். வரும் 30ஆம் தேதி சேப்பாக்கத்தில் நடக்கும் போட்டிக்கான டிக்கெட்டுகளை வாங்க ஆர்வம் காட்டாத ரசிகர்கள். பாஜக உளி சுத்தியலை வைத்து உடைப்பது போல் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் சாசனத்தை சிதைத்து வருகிறது. அம்பேத்கர் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் பேச்சு. இருட்டுக்கடைக்கு யார் உரிமையாளர் என்பதில் ஓயாத பிரச்சனை. நயன் சிங் உரிமை கொண்டாடிய நிலையில் அதற்கு கவிதா மறுப்பு. ஜெயலலிதா இறந்து 8 வருடங்களாகியும் நம்மை எதிர்த்தவர்கள் கட்சியின் கரைவெட்டியை கட்ட முடியவில்லை என்று திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் விமர்சனம். இன்னொருவர் காரில் எந்த கொடியை கட்டுவது என்ற குழப்பத்தில் இருக்கிறார் என்றும் தாக்கு.
சிதம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை. நாகை மாவட்டத்தில் கீழ்வேளு, திருமருகல் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து வெப்பத்தை தணித்ததால் மக்கள் மகிழ்ச்சி. கோவை செட்டிப்பாளையம் பகுதியில் களைகட்டிய ஜல்லிக்கட்டு போட்டி. சிறி பாய்ந்த காளைகள், வீரத்துடன் அடக்கிய காளையர்கள். கோடை விடுமுறையால் வேளாங்கண்ணியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். கடலில் நீராடி குதூகலம், தேவாலயத்திற்கு சென்று வழிபாடு. ஓசூர் அடுத்த அஞ்சட்டி அருகே யானை தாக்கி விவசாயி உயிரிழப்பு. மாடு மேய்க்க சென்றபோது மிதித்த யானை. ஈரான் துறைமுகத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 உயர்வு. எண்ணூறு பேர் காயமடைந்திருக்கும் நிலையில் தீயை அணைக்கும் பணிகள் தீவிரம். கோவையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் தினேஷ். தினேஷ், விவரங்கள். வணக்கம் நந்தா. கோவையில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 3:20 வந்து கோவை விமான நிலையத்தில் வந்து இறங்கினார். அதனைத் தொடர்ந்து விமான நிலையத்திலிருந்து முக்கிய சாலை வரை சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவு வரை காரில் நின்றபடியே இருபுறமும் சாலையில் இருபுறமும் இருந்த தொண்டர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள், முக்கிய பிரபலங்கள் என அனைவரையும் பார்த்தபடி கையெழுத்தபடியும் அவர் ரோட் ஷோ நடத்தினார். இதில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள சர்வதேச தரத்திலான ஹாக்கி விளையாட்டு மைதானம் அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்கிறார். அதனைத் தொடர்ந்து சிவானந்தா காலனி பகுதியில் திராவிட இயக்க தமிழர் பேரவை எனும் பொது மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார். அதாவது இவர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்கும் நிகழ்வில் தற்பொழுது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அவர்களுக்கு கையசைத்தும் அவர்களுக்கு சால்வை அணிவித்தும் கைகொடுத்தபடியே காரில் நின்றபடி பயணம் செய்தார். தொடர்ச்சியாக மக்கள் அளிக்கக்கூடிய உற்சாக வரவேற்பு காட்சிகளை பார்க்க முடியுது. முக்கியமா பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைக்கிறார். அடிக்கல் நாட்டும் பணியிலும் கலந்து கொள்ள இருக்கிறார். என்னென்ன விஷயங்களுக்காக அவர் வந்திருக்கிறார்? விவரங்கள் தினேஷ். சுமார் மாலை 6 மணி அளவில் ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள சர்வதேச தரத்திலான ஹாக்கி விளையாட்டு மைதானம் அடிக்கல் நாட்டு விழாவில் முதல் கட்டமாக பங்கேற்கிறார். அதனைத் தொடர்ந்து சிவானந்தா காலனி பகுதியில் திராவிட இயக்க தமிழர் பேரவை பொது மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து மீண்டும் கோவையிலிருந்து புறப்பட்டு சென்னைக்கு செல்கிறார். பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைப்பதற்காக கோவை சென்றிருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் தினேஷ் வழங்க கேட்டும். விவரங்களுக்கு நன்றி தினேஷ்.